இந்த இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களோட கருத்தாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் வந்து 2009 பிஹெச்டி முடிச்சிட்டேன், நெட்டு குவாலிஃபைடு. ஸோ இந்த குவாலிஃபைடான நான் வந்து எதை நம்பி இருந்தேன் அப்படின்னா, அரசாங்கம் வந்து 7.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை வந்து இன்டர்வியூ மூலமாக இன்டர்வியூவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறதை பொறுத்து எனக்கு போஸ்டிங் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு கனவோடு நான் வந்து படிச்சுட்டு வந்தேன். ஆனால் இப்போது நான் முடித்து 20 வருஷம் ஆகுது. ஆனால் என்னையால் வந்து நான் ஏம் பண்ணதையோ இல்லை எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் இல்லையா, நான் பிஹெச்டி முடிச்சுட்டு ஜாப்புக்கு போயிடுவேன்னு, அந்த குறிக்கோளை என்னையால் பண்ண முடியல. ஃபேமிலிக்கும் என்னையால் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து முடித்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த டிஆர்பி அப்படிங்கிறத வந்து கல்லூரி கல்வி இயக்ககம் மூலமாக எங்களுக்கு வந்து கரெக்டாக முறைப்படி 7.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஜாப் போட்டுட்டு இருந்தாங்க, இன்டர்வியூ வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதை எடுத்து எப்போ வந்து இந்த டிஆர்பிக்குள்ளே போச்சோ அப்போ இருந்து எங்களுக்கு வந்து மன உளைச்சல் தான். இப்போ 15 வருடமாக இந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறது, திருப்பி எக்ஸாம் சொல்கிறது, திருப்பி சும்மா கேன்சல் பண்ணுறது, இப்படி நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, தற்கொலை அளவுக்கு போகிற அளவுக்கு எங்களுக்கு வந்து மன உளைச்சலை உண்டு பண்ணியிருக்கு இந்த டிஆர்பி. ஸோ எங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமில் இன்னுமே ரொம்ப மனவேதனை. இனிமேல் எங்களால் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகவே முடியாது அப்படிங்கிற கண்டிஷனில் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நின்றுட்டுருக்கோம். ஏன்னா ஏஜ் வந்து எங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. இப்போ 44 ஆகிட்டு எனக்கு. இன்னும் நான் எக்ஸாம் எழுதி இவங்க வந்து இந்த மாதிரிலாம் இன்னொரு எக்ஸாம் வச்சாங்கனாலும் அதுலேயும் இதே குளறுபடி தான் வருங்கிறது என்னுடைய கணிப்புன்னு கிடையாது, என்னோடய நம்பிக்கையாகவே ஆகிப்பட்டு இனிமேல் நமக்கு இந்த டிஆர்பி மூலமாக ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறது தான் நான் அனுபவித்ததில் வச்சு சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணணும். முன்னாடி வச்சுருந்தோம், அதாவது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வச்சுட்டு இருந்தாங்க. 2013 வரைக்கும் நான் இன்டர்வியூ போயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் 20 வருஷமாக ஒரு ப்ரொஃபஸராக இருந்து என்ன பிரயோஜனம்? நான் பிஹெச்டி முடிச்சு, எனக்கு கீழே 2 பேர் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. இப்போ என் கீழே 3 பேர் முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்கள் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நான் வந்து 53 ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கிறேன். உலக நாடுகளில் ஒரு 2-3 நாடுகளுக்கு வெளிநாடுகளில் போய் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எதுக்காக? என்றைக்குனா நம்ம ஜாப் கொடுப்பாங்க, அப்போ நம்ம வந்து நான் குவாலிஃபைட் ஆகிக்கணும், இன்னும் நான் தரம் மேம்படுத்திக்கணும்னு தான். அது போக நான் வந்து புக்ஸும் எழுதியிருக்கேன், 8 புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் கேட்கக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷனோடு இருக்கிற என்னையை நான் நெட் எக்ஸாமும் எழுதியிருக்கேன். நான் என்னையங்கிறதுக்கு மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்த என்னோட சகோதரி இவங்க மாதிரி இன்னும் நிறைய பேர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த அரசாங்க வேலை அப்படிங்கிற கனவோடு படிச்சுட்டு வந்தவங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அதிருப்தியாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது. ஆகவே எங்களுக்கு வந்து இந்த டிஆர்பியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து கருத்தில் கொண்டு இந்த டிஆர்பி எக்ஸாமை முழுவதுமாக கேன்சல் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் எக்ஸாம் வைங்க, ஆனால் அவரவர் சப்ஜெக்ட்டுன்னு நாங்கள் எழுதினா போதும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அவரவர் சப்ஜெக்டில் அப்படியே இல்லைனாலும் நீங்கள் ஜிகே வச்சாலும் எக்ஸ்ட்ரா பேப்பர் வச்சா கூட எம்சிக்யூவில் வைக்கணும், வினாவிடை அமைப்பில் வைக்கிறது நல்லது. இந்த எக்ஸாமை எங்களுக்கு கேன்சல் பண்ணி தரணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அரசுக்கு எங்களுடைய பேராசிரியர் குழுமம் சார்பாக நான் வந்து முன்னிறுத்துக்கிறேன். நன்றி. நம்புகிறோம் சார். என்னுடைய பெயர் முனைவர் இரா அனுஷியா. நான் ஒரு தனியார் கல்லூரியில் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறேன். சென்னை, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்லையும் நான் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்கேன். ஒரு குவாலிஃபைடான ஸ்டாஃபாக இருக்கிறதுனால எல்லாரோட வாய்ஸாக நான் வந்து இதை வந்து கொடுக்குறேன். சிஎம் செல்லுக்கும் நாங்கள் பெட்டிஷன் போட்டிருக்கோம். தயவு கூர்ந்து எங்களுக்கான நீதியை கிடைக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தர்மம் வெல்லும் சார்.